நமஸ்காரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லி குரு பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு குருவினுடைய இந்த பஜகோவிந்தத்துடைய 2வது பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. இதில் அவர் முதல்ல இருந்தே அவர் என்ன சொல்லிட்டு வர்றார், உங்களுடைய மோகத்திலிருந்து உங்களை நீங்களே விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்க போகிறார். ஆனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சொல்லுவார். அதே விஷயத்தை அப்படியே சொல்ல மாட்டார். அதை நமக்கு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி அவர் சொல்கிறத பார்க்க முடியும். இது வரைக்கும் என்ன சொன்னார்னு சொன்னால், நமக்கு மோகங்கள் கல்வியில் அதிகமாக இருக்கக்கூடிய மோகம் எதுலையானாலுமே அதிகமாக மோகம் பெருக பெருக அதனால நமக்கு கஷ்டங்கள் வரும். அதனால் இறைவனை சிந்திக்க முடியாதுங்கிறத சொல்லி ஒவ்வொன்றா கல்வியினால் உள்ள கஷ்டங்கள், வித்யை அதாவது பணத்தின் மேலே உள்ள மோகம், பெண்கள் மேலே உள்ள மோகம், இதெல்லாம் நம்மளை எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அலக்கழிக்கிறதுங்கிறத பற்றி அவர் சொல்லிகிட்டே வந்தார். இதில் இப்போ இன்னைக்கு நம்ம 7வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 ஸ்லோகங்களில் ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருப்பார். அதாவது மனைவியாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாருமே நமக்கு உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அவள் நமக்கு உரிய மரியாதை நமக்கு சரியானபடி கிடைக்கும். இதில் ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லணும். சரி, உரிய மரியாதை கிடைக்கிறதோ இல்லையோ, அவள் கொடுக்க வேண்டான்னு நினைக்கலைன்னா கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு மனத்தாங்களோட பேசக்கூடிய ஆதங்கத்தோடு பேசும்போது நமக்கே பிகாஸ் ஆஃப் நம்ம இயலாமையினால் அது தப்பாக படக்கூடும். ஏன்னா மன வலிமை குன்றிக்கொண்டே வரும். உடல் வலிமை குறைய குறைய மன வலிமை குறைஞ்சதே வருது இல்லையோ, அதனால இருக்கலாம். பட் எனக்கு ஆதிசங்கரர் சொல்கிறது யதார்த்தமான உண்மை. அடுத்தாப்புல ஒன்றில் சொன்னார், நீ உன்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதை. உயிர் போனப்புறம் மனிதனுக்கு எந்த விதமான மரியாதையும் கிடையாது, இன்க்ளூடிங் ஹிஸ் ஒய்ஃப். யாருமே அவன் கிட்ட வரத்துக்கு அவள் பயப்படுவாள். அதுக்கு தான் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு ஒரு கவி அரசர் சொன்னார். அது மாதிரி அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. நம்முடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. இந்த 2மே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய பாடு திண்டாட்டம் தான். நமக்கு இதுக்கப்புறம் உள்ளது என்னங்கிறத பற்றி நம்ம யோஜனை பண்ணி பார்க்க வேண்டாமா? அதுதான் அவர் கேட்குறாரு. நீ இதெல்லாமே நிலையாமைன்னு உனக்கு தெரியணும். நீ அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீ உன்னுடைய மனதை தயார்படுத்திக்கோ அப்படிங்கிறது தான் அவர் இதில் சொல்லிகிட்டே வர. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீதிஹி சர்வைத்ரைஷா விஹிதா ரீதிஹி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்த்தம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. அர்த்தம்ங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது. அர்த்தம்னா ஒன்று அர்த்தம், அதனுடைய மீனிங் என்னங்கிறது. இன்னொன்று பொருள், செல்வம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ல அந்த 2வது இருக்கக்கூடிய அர்த்தம். இதில் அவர் 2ஐயும் சொல்கிறார். 2ஐயும் அவர் யூஸ் பண்ணுறார் பாருங்க. அனர்த்தம்னு சொல்லும்போது அது உனக்கு அர்த்தம் இல்லாதது, உனக்கு அது வேஸ்ட். ஏன்? அர்த்தங்கிறது பொருள் என்பது உனக்கு உதவாது. ஏது உதவாது அப்படின்னு சொன்னால், எப்போ உதவும்? உதவணுங்கிறதுனால தானே அர்த்தம். தர்மத்துக்கு அப்புறம் அர்த்தத்தை போட்டிருக்கேன். அது உதவணும். எப்படி பார்த்தா அது உதவணும். எப்போ உதவும் சொன்னால், சரியான சந்தர்ப்பத்தில் உன்னுடைய எந்த காலத்தில் சம்பாதிக்கணுமோ அந்த காலத்தில் சேவையான அளவை நீ சம்பாதிச்சு அதை நீ சேர்த்துண்டு வந்தை அப்படின்னு சொன்னால், உன்னுடைய குடும்பத்துக்கு உதவுறாப்புல, உன்னுடைய நாட்டுக்கு உதவுறாப்புல, தான தர்மங்களுக்கு அது உதவுறாப்புல அதை நீ வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ அது உனக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அர்த்தம் நிஜமாவே அர்த்தமுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லாமல் அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சு அதை அப்படியே புதைச்சி வச்சு இதுக்கப்புறம் அதனால் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் பயம்தான் மிஞ்சும். நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார். திருமலை நாயக்கருக்கெல்லாம் மந்திரியாக இருந்தார். அவர் பெரிய மகாகவி. அவரை பற்றி நான் சௌந்தரிய லகரி சொல்லும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது அம்பாளுடைய ஸ்லோகங்கள் வரும்போது அவர் எப்படி அம்பாள் மீனாட்சி அம்மன்னா அவ்வளோ பக்தி அவருக்கு, பிரத்யக்ஷம் பேசிக்கிற அளவு. அந்த அளவுக்கு அவருக்கு அம்பிகையிடம் பக்தி ஜாஸ்தி. அவர் நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். சில வேடிக்கையானதும் எழுதியிருக்கார். கலி விளம்பரம் அப்படின்னு ஒன்று, அதே மாதிரி
வைராகிய சதகம்னு 100 ஸ்லோகங்கள். வைராகியம் என்னது, எப்படி வர வேண்டும்ங்கிறத பற்றி அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதில் அவர் சொல்கிறார், ராஜாவை கண்டு ஜனங்கள் பயப்படுறான். ஜனங்கள் ஏன் ராஜாவை கண்டு பயப்படுறான்னு, அவனோட செல்வாக்கு இருக்குது, பவர் இருக்குது, அவன் நினச்சா என்ன வேணால் செய்யலாம், சிரச்சேதமும் பண்ணலாம், உனக்கு மந்திரி பதவியும் கொடுக்கலாம், ரெண்டும் நடக்கும். இது ரெண்டுமே அவருடைய வாழ்க்கையில் நடக்க பார்த்தது இல்லையா? அதனால அது என்னதுங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்போ அது இல்லையே நமக்கு சப்ஜெக்ட். ஆனால் ராஜாவும் பயப்படுறான். எதை கண்டு பயப்படுறான் தெரியுமோ? தன்னுடைய நாடு எந்த நிமிஷம் எதிரிகளால் சூழப்படுமோ, எப்போது ஒரு பகடை விளையாட்டினால நலன் இழந்ததை போல அல்லது யுதிஷ்டன் இழந்ததை போல நாட்டை இழக்க வேண்டி வருமோ, அல்லது எப்போது எதிரி படைகள் தன்னை ஆக்கிரமிச்சு வருமோ, அப்படி வந்ததுன்னா அதுக்கு தன்னை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக பெரிய கோட்டை, மதில், சுவர், அகழி, அப்புறம் ஆர்மி, டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை அதை அப்டேட் பண்ணிகிட்டே போகிறது. இதெல்லாம் ஒரு ராஜா செய்து தான் ஆகணும். ஏன்னா அது அவனுக்காக மட்டுமில்லை. ராஜாங்கிறவன் ஹீ இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல், அவன் சொசைட்டிக்குரியவன். அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்குது. அதனால் அவன் அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இது அவருடைய மனதில் அந்த பயம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குங்கிறத பற்றி அவர் சொல்லுவார். அதே மாதிரி பணத்தை சேர்த்து வச்சவனுக்கு பயம் எப்போதும் மனசில் இருந்துகிட்ருக்கும். அந்த பணம் எப்படியெல்லாம் அது ஸ்குவாண்டர் ஆக போகிறதோ, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆக போகிறதோ, ஒன்றா திருடர்கள் கொண்டு போகக்கூடும். திருடர்கள் கொண்டு போகலேன்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்லேயே அதுலேயும் அப்படியே மார்க்கெட் சரிஞ்சுதுன்னா அவ்வளோ போச்சு, கோடிக்கணக்கான பணம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் போகிறதுல பல நஷ்டங்கள் வரக்கூடும். வீட்டில் சேர்த்து வைக்கிற பணங்களுக்கு நமக்கே பணம் சேர டென்ஷன் அதிகமாகுது இல்லையா? அதனால் உள்ள வியாதிகள் வரக்கூடும். பெரிய பெரிய வியாதிகள் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் அதே அளவு மகா ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி வரும்போது அந்த பணம் கரைஞ்சு போகிறது, கரையிறது, செலவாகிறதுங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பணங்கிறது அர்த்தங்கிறது மனிதனுக்கு அனர்த்தத்தை தான் கொடுக்க முடியும். அதிகமாக பணத்தை சேர்த்து வச்சோம், அதிகமாக அதில் மோகத்தை கொண்டு போனோம்னு சொன்னால் அந்த மோகம் நமக்கு எப்போதுமே மன கஷ்டத்தையும் பயத்தையும் தான் கொடுக்கக்கூடும். அதனால அவர் என்ன சொல்றார், இதை புரிஞ்சுக்கோ, இது எல்லாமே உனக்கு நிலையாதது, யாக்கை நிலையாததுங்கிறது போல எந்த விதமான சொத்தும் அதை உன்னால் எப்போதும் வச்சுருக்க முடியாது. அது செல்வம் செல்வம்னு போயிடும். சரி, அப்படியே ஒன்றும் போல பிள்ளைகள்லாம் இருக்கான்னு சொன்னால் அது முட்டாள் பிள்ளைகளாக இருந்தாக்க பணத்துக்கு சண்டை போட்டுண்டு அதை ஸ்பாண்டர் பண்ணி அவ்வளோ வேஸ்ட்டாக போகிறதும் கண்ணதற்கு நீ பார்ப்ப. இது எல்லாம் எதுக்கு? யாக்கை நிலையாதது. எந்த விதமான உறவும், அது மனைவி பிள்ளைகளாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் அது உனக்கு ஒட்டாது, உனக்கு அது நிலைக்காது. அது சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போவதற்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை நீ புரிஞ்சுக்கோ. இதிலிருந்து நீ எப்படி தப்பிக்க முடியும்? பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அப்போ நீ இறைவனை நினைத்துக்கோ. எப்போது நீ இறைவனை நீ சொல்லிகிட்டே இரு, அது உனக்கு இதை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்கோ, நம்ம சின்ன வயசுலேருந்து வி ஆர் நாட் டியூன்டு டு தத்துவ விசாரம், தர்ம ஆச்சாரம். இதில் நம்ம டியூன் பண்ணலை. அதைத்தான் இதில் சொல்கிறார். பாலஸ்தாவத் கிரீடா சக்தக, தருணஸ்தாவத் தருணீ சக்தக, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்தக, பரமே பிரம்மணி கோபினா சக்தக. யாரும் பிரம்மனை பற்றி நினைக்கிறதுக்கு, இறைவனை பற்றி நினைக்கிறது யாருக்குமே சக்தி இல்லை. அதுக்கு அவனுக்கு டைம் இல்லை, அவனால் முடியாது. ஏன்? சின்ன குழந்தையா இருக்கும். அப்போ நம்ம இதை பற்றி அவரே எழுதிருப்பார். அவர் தன்னை சொல்லிட்டு சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்தில் தன்னை நம்மளுடைய குணங்களை தன் மேலே போட்டுண்டு சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு தானே அந்த தப்புகளை செய்ததாக அவர் சொல்லி க்ஷமாபணம் கேட்டிருப்பார் சிவபெருமான்ட்டு. அழகான ஸ்லோகம். இதில் என்ன சொல்லார் பாருங்க, சின்ன வயசில் விளையாட்டில் அனிமல் இன்ஸ்டிங்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். விளையாட்டில் தான் புத்தி போகும். எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடணும், எல்லாரும் நம்ம கூட சேரணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வந்தால் கூட அந்த பேகை ஒரு பக்கம் கடாச்சிட்டு வீசிட்டு அம்மா கொடுக்குற எதையோ குடிச்சிட்டு அது சாப்பிடக்கூட நேரம் இருக்காது, பாலோ ஏதோ குடிச்சிட்டு வெளியில் ஓடுறதுலேயே தான் புத்தி இருக்கும். அந்த வயசில் அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம்னு விடுறது. பள்ளிக்கூடம்னு வந்துட்டாக்க படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், டியூஷன், இது மாதிரியான
அந்த ஒரு சங்கம், அந்த ஒரு கூட்டம் நம்மோட சேர்ந்துடுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவளோட படிப்பு சம்மந்தமாக பேசலாம், வேறு விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம பேசுவோம், அப்படியே டைம் போயிடுறது. ஸோ இறைவனை பற்றி நமக்கு சிந்திக்கிறதுக்கு அப்போவும் டைம் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் போச்சு. சரியான வயசு வந்த உடனே, அந்த காலத்துலலாம் 15 ராமனுக்கு 12 வயசில் கல்யாணம் இல்லையா, 16 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுடுவா. பிகாஸ் மனசு அலைபாய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அவனுக்கு ஒரு பெண்ணை கண்ணில் காட்டிடுவான். அப்போ என்ன ஆகிடும், அந்த தருணை பெண்கள் பக்கம்தான் மனசு செல்லும். கல்யாணம் ஆயிருந்தா கூட அந்த காம விகாரங்களில் தான் மனசு செல்லும். தன்னுடைய மனசை அவன் இறைவனிடம் செலுத்துவதற்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்லோகம் சொல்லக்கூட அவனுக்கு நேரம் இருக்காது. மனைவி, குழந்தைகள், அது மனைவி வந்தாச்சுன்னா ப்ராப்ளம். அதுக்கப்புறம் குழந்தைகளை வளர்க்கணும். குழந்தைகளை நான் படித்தாப்புல அந்த குழந்தைகள் நன்னா படிக்கணும், அதுகளுக்கு இப்படி இப்படி ஃப்யூச்சர் இருக்கணும். இதெல்லாம் தான் அவனுடைய சிந்தையில் ஓடின்னு இருக்கும். ஸோ ஈவன் இஃப் ஹி சிட்ஸ் ஃபார் சம் ஒரு மெடிடேஷன் உட்காந்தா கூட மனசில் இதே தான் ஓடின்னு இருக்கும். அவனால் கம்ப்ளீட்டாக டோட்டலாக கடவுளை பற்றி ஒரு செகண்ட் கூட நினைக்க முடியாது. விருத்தன் ஆகிட்டான், வயசாகிடுத்து, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துடுத்து. அப்படிங்கும்போது என்ன செய்வான், குழந்தைகளையும் மனைவிகளையும் இருக்காளே, அவளுக்கு நம்ம ஃப்யூச்சருக்கு நம்ம எதையும் செய்து வைக்க வேண்டாமா? அவள் நம்ம காலம் முடிஞ்சால் அவள் என்ன செய்வா? நமக்கு சம்பாதிக்கிற சக்தி போயிடுத்தேன். இப்போ இனிமேல் இவாளுடைய கதி என்னவாகும்? இப்படி இவனுடைய மனசு பூராவும் எதில் போகும்னு சொன்னால், இந்த குடும்பத்தினுடைய ஃப்யூச்சரை பற்றி அவன் எப்போதும் சிந்தனை பண்ணிட்டு இருப்பான். தன்னை பற்றி சிந்தனை பண்ணவோ, தன்னுடைய அந்த பரமார்த்தமான சிந்தனைகள், தத்துவ விசாரங்களுக்கு அவனுக்கு நேரம் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவனுடைய அந்த குடும்பம், குழந்தைகள் இந்த கூட்டிலேயே தன்னை அவன் அடைச்சிக்கிறதுனால இதிலேருந்து வெளியில் வருது கஷ்டம். இந்த மோகத்திலேருந்து அவன் வெளியில் வருது கஷ்டம். பரபிரம்மத்தை பற்றி நினைக்கிறதுக்கு அவனுக்கு டைம் இருக்காது. இது ஜெனரல் யதார்த்தம், எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். அதுக்குத்தான் அவர் என்ன சொல்கிறார் வழின்னு சொன்னால், கோவிந்தனை பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சம் நீ சொன்னால் கூட இந்த யூ ஆர் கிவிங் த லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபார் ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்ஸ் இல்லையா? இதுலேருந்து கொஞ்சம் நீ வெளியில் வர முயற்சி பண்ண முடியும் இல்லையா? இதனால நீ பஜனை பண்ணு, கோவிந்த நாமத்தை சொல்லு, நல்ல சங்கத்தோட உன்னை சேர்த்துக்கோ, அது பின்னாடி வரும், சத் சங்கத்தே வரும். அது மாதிரி அவர் நம்ம வழி நடத்தி செல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை பாருங்க. திருப்பியும் இந்த மனைவி, குழந்தைகள் இதே தான். காதே காந்தா கஸ்தே புத்திரஹ சம்சாரோயமதீவ விசித்திரஹ கஸ்யத்வம் வாக்குத ஆயாதக தத்துவம் சிந்தைய ததிக பிரதர். ஹே பிரதர். இப்போ பிரதர்னெல்லாம் கூப்பிடுறதில்ல. இப்போ பிரதர்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம முன்னாடிலாம் அண்ணான்னு சொல்லுவா, தம்பின்னு கூப்பிடுவா. இப்போ அதெல்லாம் கிடையாது. பிரதரும் கிடையாது, ப்ரோ தான் இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரி பிரதர், அண்ணா இல்லை தம்பி கூப்பிடுறாரு அவர். நீ யோஜனை பண்ணிப்பார், உன்னுடைய மனசில் சிந்தனை பண்ணிப்பார். என்ன சிந்தனை பண்ணணும்னா, இன்னைக்கு என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் இவள் யாரு? இவள் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய இவள் போன ஜென்மத்தில் இவள் என்னுடைய மனைவியாக இருந்தாளா? இல்லை அதுக்கு முந்தின ஜென்மத்தில் யாராக இருந்தாள்? இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே இவளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இதை நினச்சிப்பாரு. அதே மாதிரி கஸ்ய புத்திரன், இந்த புத்திரன் என்பவன் யாரு? இவனுக்கு எனக்கு என்ன பந்தம்? இவன் போன ஜென்மத்தில் யாரு? இந்த சம்சாரங்கிறது எனக்கு என்னத்துக்கு இருக்கு? எதனால இதெல்லாம் வருது? இப்படிங்கிறதுலாம் இதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு உறவுகளாக இருக்கே அப்படின்னு உன்னுடைய மனதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிப்பாரு. இதுக்கு ஒரு கதை சொல்ல முடியும். சித்திரகேதுங்கிறத பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வரும், ஸ்ரீமத் நாராயணத்துலேயும் வரும். சித்திரகேதுவனுடைய 23வது தசகம் நினைக்கிறேன், நாராயணன். சித்திரகேது உபாஞானம்னே வரும். அது சித்திரகேது என்கிற அரசன், அவனுக்கு குழந்தைகள் இருக்கலை. ஒரு நிமிஷம். குழந்தைகள் இல்லைங்கும் போது அதனால் அவனை எப்போதுமே அரசனுக்கு குழந்தைகள் இல்லைங்கிறது ஒரு கவலை தான் இருக்கும். தனக்கு பிறகு அவன் புத்திர கர்மங்களை செய்யணுங்கிறத விட அவனுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த ராஜ்யத்துக்கு ஒரு நல்ல அரசனை கொடுத்துட்டு போனோங்கிறதான் எல்லா அரசர்களும். அது சாந்தனுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி தசரதனாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் வேண்டும் என்று அவர்கள் விரும்பியது தனக்காக இல்லை, தன்னுடைய ஜனங்களுக்கு நல்ல அரசனாக இருக்கணுங்கிறது தான்.
அப்படி இல்லாதவனை நாட்டை விட்டு துரத்தியும் இருக்கார்கள். அதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்திலேயே வரும், வேணனுடைய சரித்திரம் வரும் இல்லையா, அவனுடைய பிள்ளை தான் அந்த பிரித்துங்கிறத பற்றி வரும். அது மாதிரி ஸோ அரசன் நினைத்தால் அவனை வெளியில் தள்ள முடியுங்கிற அந்த பவர் இருந்தாலும் கூட தனக்கு ஒரு நல்ல பையன் பிறந்து அவன் ராஜ்யத்துக்கு அரசனா, இல்லைன்னா ப்ராப்ளம் வரும், அராஜகம் வரும். நீயா நானா, நீ ராஜாவா நான் ராஜாவான்னு சண்டை தான் வரும். இது ஒன் மேன் ஷோவாக வந்துடுறதுனால அப்படியே அந்த ஹைரார்கி வந்துடும், அந்த குடும்ப இது வந்துவிடும். அதனால மற்றவர்கள் அதற்கு சண்டை போட மாட்டார்கள். அரசன் கவலைப்பட்டு அங்கிரச முனிவர் அப்படின்னு முனிவர்களில் ஒருத்தரவர், வசிஷ்டரை போல அவருடைய வம்சத்தில் வந்தவாதான் ஆங்கிரச பாரஹஸ்பத்திய பாரத்வாஜ் கோத்திரங்கிறது அவருடைய வம்சத்தில் வந்தது அங்கிரச முனிவர். அவர்கிட்ட போய் இவன் அழறான். இப்போ அவர் சொல்கிறார், நீ கவலைப்படாதேன்னு சொல்லி அவர் ஒரு வழி காட்டுறார். அவனுக்கு ஏதோ உபதேசம் பண்ணுறார். அதன் பலனாக ஒரு பழம் கொடுக்குறார் போலுக்கு. அதன் பலனாக அவனுடைய மகாராணி பட்ட மகிழ்ச்சி ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார். ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் இருக்கும். அது பாட்டில் தொட்டிலில் தூங்கின்னு இருக்கு. எப்போதுமே இந்த ஒரு ராணிக்கு குழந்தை பிறந்ததுன்னா மற்ற மனைவிகள் இருக்கா இல்லையா, அவள்லாம் பொறாமப்படுவா ஆட்டோமேட்டிக்கலி. எங்களுக்கு ஏன்னா இவளுடைய குழந்தை ராஜாவானான்னா இவளுக்கு தானே பவர். எப்போதுமே இந்த பவர் தானே பின்னாடி நிற்கிறது. சக்களத்திலேயும் இதே சண்டை தான். இவள் வசதி ஆகிடுவாளே நம்மளை விட அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுனால அவள் எல்லாருமா பிளாட் பண்ணி அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்ததே கில்ஹிம். ஒரு 6 மாதம் குழந்தைக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக ராணி எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அது இறந்து இருக்கிறது பார்த்து மன்னனும் சரி ராணியும் சரி ரொம்ப அலறி துடிக்கிறான். அப்போது நாரதரும் வரார், அங்கீரச முனிவரும் வரார். அவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வரார் இந்த சித்திரகேதுவுக்கு. ஏன்னா அவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக தான் அவள் வரா. இது அந்த குழந்தைக்கு விதிக்கப்பட்டது இல்லையா, அதனால அவள் அவன்கிட்ட சொல்கிறா, நீ கவலைப்படாது, எங்கள் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். பித்ருலோகத்துக்கு போனால் அந்த குழந்தை அங்கே இருக்குது. அவன் அங்கே உட்காந்துருக்கான். அப்போ இவன் ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லி போகிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீ எனக்கு யார், எந்த ஜென்மத்தில் நீ எனக்கு அப்பா, நீ இப்போ அப்பான்னு சொல்கிற, எந்த ஜென்மத்தில், இதுக்கு முன்னாடி நீ எனக்கு யார், இன்னும் பின்னாடி யார், அதை புரிஞ்சுக்கோ. எனக்கும் உனக்கும் உள்ள உறவு அந்த உடல் ரீதியான உறவு தவிர அதுக்கப்புறம் கிடையாது. உடனே அரசனுக்கு உரைக்கிறது, புத்தியில் உரைக்கிறது. அதனால் அவன் அந்த ஓரளவு தெளிவு பெற்று திரும்பி வந்துடுறான். இது சித்திரகேது வாக்கிய. இது இவ்வளவு தூரம் போவானே நமக்கே தெரியும். கலியுகத்தில் பூந்தானத்தினுடைய கதை. குழந்தை 1 வயசு ஆண்ட நிறவன் குழந்தை இறந்து போகிறதையும் அவர் அதனால் படுற துன்பங்களையும், குருவாயூரப்பனே அவருக்கு குழந்தையாக அவருக்கு அறிவு சொல்லி அதனால் வந்தது தானே அந்த அற்புதமான அந்த ஸ்லோக மஞ்சரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குமே இல்லையா. அது 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 எழுத காரணம், அது வரத்துக்கு காரணம் அந்த விவேகம் அவருக்கு வர்றதுக்காகத்தானோ குருவாயூரப்பன் இந்த மாதிரி ஒரு சோதனை அவருக்கு கொடுத்தார் போல இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். அதனால் கஸ்ய புத்திரன் என்பவன் யார், இந்த உறவுகள் எதுவுமே உனக்கு நிலையானதல்ல. கஸ்யத்வம் வா குத ஆயாத தத்துவம் சிந்தைய அதிக பிராத. அண்ணா சகோதரனே, நீ இதை சிந்தனை பண்ணிப்பாரு. நீ தனியாக இந்த உலகத்தில் வந்திருக்கேன், தனியாக தான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். இந்த மாதிரியான மனைவி, குடும்பம், குழந்தைகள் என்கிற உன்னுடைய பாசம் எதனால் வருது, இவெல்லாம் உன்னுடையவா என்கிறதுனால, உன்னுடைய உடலோடு அவர்களை நீ சம்மந்தப்படுத்தி பார்க்குறேன். அப்படி நீ பார்க்கும்போது எதுவுமே ஒரு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கூட நம்முடையதுங்கிற எண்ணம் வந்துட்டா அதை நான் மூடி போயிடுத்து வச்சுக்கோங்க, துருப்பிடிச்சு போயிடும். ஹார்லிக்ஸ் பாட்டில் மூடி தெரிஞ்ச மெனக்கேட்டு போய் அந்த பாட்டில், ஆஃப்டர் ஆல் வாட் இஸ் அ பாட்டில் ஒர்த், அதை கொண்டு போய் அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பிளாஸ்டிக் மூடியை வாங்கி அதை போட்டுட்டு வர்றது வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க மாட்டோம். ஒவ்வொரு சமாச்சாரமும் என்னுடையது என்கிற எண்ணம் வருகிறதுனால, மம அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனால அதனுடைய நிலையாமையை பற்றி தெரிந்துக்காம அதுக்கும் நமக்கும் உள்ள அந்த பற்று என்பது இந்த ஜென்மத்தோட போகிறது அப்படிங்கிறத புரியாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அழகான உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகமே என்னுடையது தானோ, என்னுடைய உலகம் எனக்காக ஏற்பட்டதுன்னு சொல்லி அதை நம்ம நினச்சிக்கிறோம். இதனால என்ன ஆகிடுறதுன்னா, நம்ம இதுக்காக இந்த மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் நான் பல
செயல்களை செய்ய வேண்டியிருக்கு. தவறுகள் கூட செய்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம். வால்மீகி செய்யலையா? வால்மீகி ஆகிறதுக்கு முந்தி வேடனாக இருக்கும்போது கொள்ளையடித்து மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தான். அந்த ரிஷிகள், சப்த ரிஷிகள் கேட்ட தான் அவனுக்கு மண்டையில் உரைக்கிறது. அவனை போய் கேட்குறான், ஒய்ஃப்ட்ட போய் கேட்குறான், நீ என்னுடைய பாவத்தில் பங்கெடுத்துப்பியா? அவள் தர்மம் தெரிஞ்சவள், தர்ம பத்தினி இல்லையா அவள். அதனால் அவள் என்ன சொன்னா, உன்னுடைய புண்ணியத்தில் எனக்கு பங்குண்டு, உன்னுடைய பாவத்தில் எனக்கு எந்த பாவமும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. அப்போ அவனுக்கு அறிவு வளருது, ஞானம் வருது, விஸ்டம் வருது. இந்த விஸ்டம் வந்த உடனே அவன் இம்மீடியட்டாக திரும்பி அந்த ரிஷிகளுடைய ஒரு உபதேசப்படி ஹீ பிகம்ஸ் ராமராமா ஜபிச்சு அவன் பெரிய ஆதி கவியாக உருவெடுக்கிறத பாரதத்துக்கே முதல் கவியாக அவன் உருவெடுக்கிறத ரிட்டன் டாக்குமெண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா வேதங்கள் எழுதா கிளவின்னு சொல்லுவாள். எழுதினது ஃபஸ்ட்டு எழுதப்பட்டது வால்மீகியினுடைய ராமாயணம் தான். அவர் சொல்ல சொல்ல அவர் சீடர்கள் எழுதினார். அதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இதுல இருந்தெல்லாம் நீ விடுபட்டு வர வேண்டும், இந்த மோகத்துல இருந்தெல்லாம் நீ விடுபட்டு வர வேண்டும்னு சொன்னால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொல்லிட்டு இந்த 10வது ஸ்லோகத்தை பாருங்க. சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல சித்தம், நிச்சல சித்தே ஜீவன் முக்திகே. இத்தனை நாள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் க்ளூமியாக இருந்திருக்கும் இல்லையா? எதுவும் உனக்கு நிலையே கிடையாது, எல்லாமே மாயை, எதுவுமே நிச்சயம் கிடையாது, இது எல்லாமே நீ விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துலேயும் உள்ள பற்றுகளை விட்டு விடுதுன்னு சொல்லிகிட்டே வந்தவர். இதில் கொஞ்சம் ஒரு லைட்டு தெரியும், ஒரு மின்னல் மாதிரி ஒரு லைட் தெரியும். இதில் வழிகாட்டுறார். நீ சத் சங்கத்தில் ஈடுபடு, நல்லவர்களோட கூட்டு சேர்ந்தாயின்னு சொன்னால் அவர்களுடைய கூட்டுனால உன்னுடைய மனம் தெளிவு பெறும். அதனால் உனக்கு நிசங்கத்துவம், சத் சங்கத்துவே நிசங்கத்துவம்னா சங்கம் ரகிதம், சங்க ரகிதமாக ஆகிறதுக்கு அது வழிகாட்டும். சங்க ரகிதம் ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால் பற்று நீங்கணும். அப்படின்னு சொன்னால் சங்கம் இருக்கக்கூடாது. சங்கம்னு சொன்னால் நல்லவர்களுடைய கூட்டு சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியாக நல்ல சிந்தனைகள், சத் சங்கமாக இருக்கக்கூடியவர்கள், நல்லதை பற்றியே பேசக்கூடியவா, நல்லதை பற்றியே அந்த மாதிரி இருந்தோம்னா நம்முடைய மனசு அமைதி பெறும். எப்போதும் இந்த சிந்தனை தான் மனசில் ஓடின்னு இருக்கு. ஆனால் இது இல்லாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உலக விவகாரம் நம்மளை பற்றி, நமக்கு சுற்றி உள்ள எல்லாரும் ஒரு சினிமாவை பற்றியே பேசின்னு இருக்கா, இல்லைன்னு சொன்னால் அரசியல் பாலிடிக்ஸ், இன்றைக்கி தான் அதுதான் கொட்டி முழங்குறது இல்லையா? அந்த பாலிடிக்ஸ் பேசுகிறா. இந்த எதுவுமே இந்த ஈஸி சேர் பாலிடிக்ஸ்னால எதுவுமே நடக்க போகிறதில்ல, உன்னால் எதையும் மாற்ற முடிய போகிறதில்ல. ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய எவனாலையும் இதையும் செய்ய முடியாது. இதுக்கு ஒரு சங்கம் வேணும். இந்த சங்கத்தில் சேர்ந்தோம்னா திருப்பியும் நம்ம இதில் தான் இருப்போம், இதில் தான் உழன்று கொண்டு இருப்போம். எப்படி குடும்பத்தில் உழறோமோ அது மாதிரி இந்த உலகாயுத விஷயங்களில், வியாபாரங்களில் நம்ம உழன்று கொண்டே இருப்போம். அப்படி உழன்று கொண்டே இருக்கும்போது இதுலேருந்து எப்படி ஒரு கச்சம், ஒரு பாசியிலேருந்து எப்படி வெளியில் வர முடியும்? அந்த வெளியில் வரத்துக்கு வழி என்னன்னு சொன்னால் சத் சங்கம். நல்லதே கேட்பது, நல்லதை பார்ப்பது, நல்லதை சொல்வது. இந்த மகாத்மா காந்தியோட 3 குரங்குண்டுல, ஒன்று காதை பற்றிக்கும், ஒன்று வாயை பற்றிக்கும், ஒன்று கண்ணை பற்றிக்கும். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை சொல்லாதே, உனக்கு நல்லது இல்லாதெல்லாம் நீ பேசாதே, பிறருக்கு நல்லதை மட்டுமே நீ பேசு. பாசிட்டிவாக நீ எப்போதும் உன் மனசை வச்சுக்கோ. வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கணும். இப்படி மகிழ்ச்சி நிறைந்ததாக மனசு இருக்கணும்னு சொன்னாக்க சத் சங்கம் மிக மிக அவசியம். ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம் அப்படின்னு சொல்லி 9 வகை பக்தி சொல்லியிருக்காவ. இந்த 9 வகை பக்திக்கும் நம்ம இது தயார் பண்ணும். துருவனோட கதையை எடுத்துக்கோங்க. அவன் என்ன ஆசைப்பட்டான்? ஆக்சுவலாக அவன் என்ன ஆசைப்பட்டான்? 5 வயசு குழந்தை அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட்டான். அந்த உட்கார முடியலைன்னு சொன்னோடனே அந்த சித்தி திருப்பியும் இளையா தாயார் அவன்கிட்ட நீ போய் காட்டில் போய் தவம் பண்ணு, உனக்கு குழந்தை, உனக்கு நீ அடுத்த ஜென்மம், இந்த ஜென்மம் போயிடும், காட்டில் போய் தவம் பண்ணால் 5 வயசு குழந்தை என்ன ஆகும்? போயிடும். அடுத்த ஜென்மத்தில் நீ என்னோட வயிற்றுல பிறப்ப, அப்போ இவருடைய மடியில் உட்காரலாம் அப்படின்னு அந்த சித்தி சொல்லுவான். இந்த குழந்தை அழுதுண்டே அம்மா கிட்ட வந்தான். அம்மா என்ன சொன்னா? அவள் சொன்னது கரெக்டு தாண்டா, நான் அபாகியோதி, என்கிட்ட பிறந்ததுனால தான் நீ கஷ்டப்படலேன்னு சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நீ காட்டுக்கு போய் தவம் பண்ணுன்னா போயிட்டான், கிளம்பிட்டான். அம்மா சொல்ல மீறாமல் கிளம்பி போயிட்டான். நல்ல வேளையாக நாரதர் தடுத்து நிறுத்தி அவனுக்கு புத்தி சொல்லி பார்க்குறார்.
அவன் உறுதியாக இருக்கான். எனக்கு சத் சங்கம் வேணும், எனக்கு இறைவன்ட்ட எனக்கு போகணும், எனக்கு பேசணும். அப்படி போகிற குழந்தை 5 மாதம்தான். வருஷக்கணக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் தவம் பண்ணுவா ஹிரண்யகசிபுலாம். 5 மாதம் 5 மாதம் அந்த குழந்தை தீர்க்கமாக அந்த நாமத்தை சொல்லிண்டு அவர் சொன்ன அந்த வடிவத்தை மனசில் சிந்தனை பண்ணிண்டு அதையே நினச்சிட்டு இருந்ததன் பயனாக 5ஆம் மாதம் அவனுக்கு பிரத்யட்சமாக பகவான் வரார். பகவான் வந்து என்ன பண்ணுறார் தெரியுமோ, இவனுக்கு அவரை பார்த்த உடனே பரவசத்தில் ஒன்றும் குழந்தைக்கு சொல்ல தெரியல. அப்போ அவர் வந்து தன்னுடைய சங்கு இருக்குல்ல, அதை வச்சு அந்த கன்னத்தை தடவி குழந்தைய எடுத்து தன்னுடைய மடியில் வச்சுட்டாராம். அதுக்காக நான் சொல்ல வந்தேன். இந்த குழந்தை ஆசைப்பட்டது அப்பாவனுடைய உலகாயுதமாக இருக்கக்கூடிய அப்பாவனுடைய மடிக்கு. ஆனால் அவனுக்கு கிடைச்சது எத்தகைய மடி தெரியுமா? பரமாத்மா பரந்தாமனுடைய வைகுண்ட பதியனுடைய மடியில் அவனுக்கு இடம் கிடைக்கிறது. அவனுக்கு அவர் மோட்சத்தை ஆன் தி ஸ்பாட் அவர் மோட்சம் கொடுத்தாச்சு. ஆனால் அவர் சொல்கிறார், நீ திருப்பி போ, உலக விஷயங்கள்ல நீ ஈடுபடலாம். ஏன்னா அவங்க அப்பா இப்போ உன்னை தேடிந்து அழுதுன்ட்ருக்கான். நீ போய் உலக விஷயங்கள்ல இருந்து ராஜ்யம் ஆண்டு பின்னாடி நீ வந்து எத்தகைய பதவி தெரியுமா? துருவ பதவிங்கிறது வைகுண்ட அவருக்கு சமமான பதி. வைகுண்டத்துல கூட விஷ்ணு பார்ஷதர் மாதிரி இல்லை, அவருக்கு சமமாக. ஒரு பக்கம் அவன் அந்த சிம்சுமார அந்த 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 ஷேப்புள்ள அந்த மிருகத்துடைய ஒரு பக்கம் துருவன், அதில் இன்னொரு பக்கம் பரந்தாவன். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திர பதவி அவனுக்கு கிடைக்கிறது. துருவ நட்சத்திரங்கிறது உலகம் பூராவும் இருக்கு. இந்த பதவி கிடைச்சவன் அப்புறம் அப்பா மடிக்க ஆசைப்படுவான். அது எதுவுமே அவன் கேட்கல. அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணாம், நீ மனு திரும்பி போ. அவன் போக மாட்டேங்கிறான். எனக்கு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். ஏன்னா அந்த சத் சங்கம் அது எனக்கு கிடைச்சிடுத்து. எனக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு நாரத முனிவர் வந்து என்னை வழிகாட்டியாச்சு, எனக்கு அது போகிறோம் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான். மோகங்கள் அவனை விட்டு விலகிவிடுத்து. நிசங்கத்துவம் நிர்மோகத்துவம். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். சங்கத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் பகவத்கீதையிலே அவர் சொல்லுவார், சங்கம் தியக்துவா. சங்கத்தை விட்டு கூட்டங்களை விட்டுட்டோம்னு சொன்னாலே உலக விவகாரங்கள்லேருந்து நம்ம தானே நம்ம வித்ரா பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அதனால் மோகம் குறையும். மோகம் ஏன் குறையும்? சங்கம் இருக்கும்போது மற்றவர்களை பார்த்து காமங்கள் வரும். அவள்கிட்ட அது இருக்குது, இவாள்கிட்ட இது இருக்குது, இன்னெல்லாம் ஒரு ஆசை வரும். இந்த ஆசையினால் காமா குரோதம் சஞ்சாயதே இல்லையா? காமத்துலேருந்து குரோதம் வருது. குரோதம் வரும்போது மோகம் வரும். எந்த மோகம்? அந்த கோபத்துடைய உச்சியில் வரக்கூடிய ஒரு வகையான மயக்கம் வரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு செய்கிறோமா சரி செய்கிறோமான்னு கூட தெரியாது. இது எதுக்கு? இதை விட நீ சங்கத்தை விட்டுடு, கூட்டத்தை விட்டுடு அப்படின்னு அவர் சொல்கிறார். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். நிர்மோகத்வே நிச்சல சித்தம். உடனே உனக்கு மனசு வந்து அப்படியே தெளிந்த தண்ணீராக அந்த அனைத்து குப்பைகளும் அமுங்கி போய் விலகி போய் தெளிந்த தண்ணீராக அப்படியே நிச்சலமாக நிற்கிறத உணர முடியும். இதனால் உனக்கு இந்த உலகத்தில் ஜீவன் முக்திங்கிறது என்ன? இந்த உலகத்தில் இருக்கும்போதே யூ கேன் என்ஜாய். அந்த ஞானம் உனக்கு வந்து விடுறதே, யூ கேன் என்ஜாய் மோட்சம் ஈவன் வைல் யூ ஆர் இன் திஸ். உள்ள தூய்மை இருந்துடுதுன்னா மோட்சம்தான். அதுதான் அதை விட சந்தோஷமான ஒரு நிலைமை வேற கிடைக்காது. அதில் என்ன சந்தோஷம், என்ன விசேஷம் சொன்னால், இந்த ஒரு சிச்சுவேஷன் கிடச்சிடுத்து, உயிரோடு இருக்கும்போதே நம்மளால் இது கிடச்சிடுத்து, நமக்கு இது கிடச்சிடுத்துன்னு சொன்னால் திருப்பி இங்கே வராது. அது ஏன்னா அது வந்து எப்போதும் அது டெம்பரரி இல்லை, அது பர்மனெண்ட்டு. அங்கே பிடிச்சுட்டோன்னு சொன்னால் இங்கே நமக்கு திரும்பி வரணுங்கிற ஆசை கூட வராது. இருப்போம், உலகாய விஷயங்களில் இருப்போம். மகா பெரியவா, ரமண மகர்ஷி, முக்தி ஜீவன் முக்தர்கள், சேஷாதிரி சுவாமிகள், இவ எல்லாரும் ஜீவன் முக்தர்கள். உலகத்தில் இருந்துட்டு தானே இருந்தா, உலகத்தை பார்த்துட்டு தானே இருந்தா. ஏன் ரமண மகர்ஷிக்கு ஆசிரமத்தில் ஒரு காக்காய், ஒரு மயில், ஒரு பசு எல்லாத்துட்டையும் அவர் அன்பு காட்டிட்டு தானே இருந்தார் இல்லையா? ஸோ இவன் எல்லாம் இதுலேருந்து வெளியில் வரணும், அந்த லெவல்லேருந்து அவள் வெளியில் வரணும்னு அவள் நினைக்க மாட்டா. அதனால தான் அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இது தான் இந்த 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 ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம். பகவத்கீதையினுடைய ஐடியாவை அப்படியே இதில் வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறத பார்க்க முடியும். அடுத்தாப்புல திருப்பியும் நமக்கு சொல்கிறார், வயசி கதே கஹ காம விகாரக சுஷ்கே நீரே கஹ காசாரக க்ஷீணே வித்தே க பரிவாரக ஞாதே தத்வே க சம்சாரக. ஆம், சம்சாரம் என்கிற
இந்த குட்டையிலேருந்து நம்ம வெளியில் வரணுங்கிற விஸ்டம் வரும் இல்லையா, அது எப்படி வரும் தெரியுமா? வயசு 3 விஷயம் சொல்கிறார், 3 உதாரணமாக 3 ஊமைகள் சொல்கிறார். ஒன்று, வயசாக ஆக நம்மை விட்டு உறவுகள் விலகி கொள்கிறத பார்க்க முடியும். அதை விட காம விகாரம் நம்மை விட்டு போயிடும். காமம் என்கிற ஆசை அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக காமத்திலேருந்து நம்ம விலகிக்க முயற்சி பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஸ்திரீ மோகமாவது நம்மை விட்டு விலகிடும். பிகாஸ் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங். அதனால 2வதாக ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் அது குளம். அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தான் கொக்கு வரும், மீன் இருக்கும். மீன் இருக்கிறத வச்சுட்டு கொக்கு வரும் இல்லையா? குளத்தில் தண்ணியும் இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லைன்னு சொன்னான் ஒரு கவியரசன் கண்ணதாசன். ஏன்னு சொன்னால், யாரை நம்பி நான் பிறந்தேன், இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், யாரை நம்பி நான் பிறந்தேன், நான் வந்தது தனியே, நான் போக போகிறதும் தனியே. இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எல்லாமே அது சாஸ்வதம் அல்லாதது அப்படிங்கிறதுக்கு அந்த பாட்டை எழுதியிருப்பான். அது மாதிரி குளத்தில் தண்ணி இல்லை, குளமும் இல்லை. குளத்தில் தண்ணி இல்லைன்னா அது வெறும் மணல் திட்டு. அடுத்தாப்புல 3வது சொல்கிற, உன்னுடைய உடம்புல உள்ள சக்தி போன உடனே பண வசதி உன்னிடம். அது 3வது பாருங்க. 2வதா முதல்ல மோகம் சொன்னார், பண மோகத்தை ஒவ்வொரு விதமாக அவர் சொல்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா? இதில் 3வது விதம் க்ஷீணே வித்தே கக பரிவாரக, உன்னுடைய சுற்றம் அனைத்துமே உன்னிடம் இருந்த பணம் தீர்ந்து போனோடனே உன்னை விட்டு போயிடும். உன்னோட சொத்தும் அதுக்கான வசதிகளும் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை விட்டா கிடையாதுன்னு சொல்லி உன்கிட்ட வருவார். அந்த பணம் உன்கிட்ட இல்லை. தி மோமெண்ட் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஃபார் லோன்ஸ், பாரோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுன்னு கேட்டு பாருங்க, எல்லாரும் அங்கே இருக்கவே மாட்டார், அந்த இடத்துலையும் ஒருத்தர் இருக்க மாட்டார். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குல்லையா, இந்த மூணையும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னால் நமக்கு விஸ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுதான் ஞாதே தத்வே கக சம்சாரம். இந்த சம்சாரம்ங்கிறது என்ன, இதனுடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு அப்போ புரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்ம ஒன்றை புரிஞ்சுப்போம். பாம்பு சட்டை உரிக்கிறாப்புல இது இந்த உடம்புலேருந்து உயிரானது தன்னுடைய சட்டையை உரிச்சு போடுறது. அது ஆத்மா திருப்பி திருப்பி போயிட்டே இருக்குது. இந்த ஆத்மா போயிட்டு போயிட்டு வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே அதுக்கு சாஸ்வதம் இல்லை. இது போயிட்டு போயிட்டு வராமல் இருக்கிறதுக்குள்ள வழி என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்கிற மோகமுத்கரம் இல்லையா? அடுத்தாப்புல 12வது ஸ்லோகம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமிஷாத் கால சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்ம பதம் தொம் பிரவிஷ விதித்வா. அழகான ஸ்லோகம். இதுவும் அதே தான் சொல்றது. நீ உனக்கு தனம் இருக்கு, உன்னை சுற்றி மனிதர்கள் சுற்றத்தார் இருக்கிறார்கள், அப்படிங்கிற தைரியத்துல நீ என்ன செய்வே? யௌவனம் இருக்கு, சின்ன வயசு இருக்கு, பலம் இருக்கு. இந்த மனிதர்களுடைய பலம், அப்புறம் மற்ற சுற்றத்தாருடைய அந்த பணத்தினுடைய பலம், உன்னுடைய இளமையை கொடுக்கக்கூடிய பலம், அந்த கொதிக்க ரத்தம் பாயில் ஆகக்கூடிய வயசு இல்லையா? அதனால வார்ம் பிளட். அதனால என்ன ஆகும்? கர்வம் வரும். இந்த கர்வத்தை நீ அடையாதே. அதுதான் இது. மா குரு, மா டோன்ட், மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமிஷத் காலக சர்வம். ஒரு நிமிஷம் வரும். இது அவ்வளவு போகிறதுக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு கேன்சர் இட்ஸ் ஒரு வந்துடுத்து, ஏதோ ஒன்று வந்துடுத்து, இது சரியானதில்லை, நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த வியாதியும் அத்தகையது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அத்தனை பயங்கரமானது இல்லையா? ஸோ அதெல்லாம் வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அதனால என்ன ஆகிடும்? உன்னுடைய யவ்வனமும் போகும், உன்னுடைய பணமும் கரையும். இது ரெண்டும் கரையும் போது உன்கிட்ட இருக்கக்கூடிய ஜனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகுவார்கள். இதுக்கு எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்போது சுற்றி இருப்பவர்கள் முதல்ல எல்லாரும் உதவி செய்வார். ஒரு யதார்த்தம் அதுதானே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விலகிப்பார். இதுக்கு எங்கே போனோம்? கஜேந்திர மோட்சத்தை யோஜனை பண்ணி பாருங்க. கஜேந்திரன் அந்த முதலையோட 1000 வருஷ காலம் போராடுறது. முதல்ல அவனுடைய பல மனைவிகர், குட்டியான முதல்ல அவனை இழுக்க பார்க்கறது கரையில்,
அந்த இதிலேருந்து தண்ணியிலேருந்து அதை இழுக்கிறதுக்கு என் முதலைகிட்டேருந்து காப்பாற்றணும்னு எல்லா யானைகளும் ட்ரை பண்ணி பார்க்க முடியலை. அதுகளுக்கு பசிக்கிறது, அதுகளுக்கு சாப்பாடு வேண்டி இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறையிறது. கடைசியில் இந்த யானையும் அந்த முதலையும் தான் பாக்கி இருக்குது. அப்போ அந்த ஸ்டேஜில் அப்பவும் அந்த யானை போராடுறது, கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுறது. அப்படி போராடும்போது என்ன ஆகிறது, ஒரு ஸ்டேஜில் அதுக்கே தோணுது, இதனடா இது கிட்டத்தட்ட 1000 வருஷமாக நம்ம சண்டை போட்டுருக்கோம். யானையை பசியை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, யானைக்கு பசிக்கும். எனக்கு பசியும் தெரியலை, தண்ணி அதுக்கு நிறைய தண்ணி வேணும், தண்ணியும் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் உடம்புல உயிரோடு எப்படி இருக்கேன், இந்த விஸ்டம் அந்த யானைக்கு வருது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பூர்வ ஜென்ம வாசனையினால். இந்திரத்யும்னன் என்கிற பாண்டிய ராஜா இல்லையா, அந்த வாசனையினால் அதுக்கு நினைவு வருது. அப்படி நினைவு உடனே இம்மீடியட்டாக அது என்ன பண்ணுறது, என்னால் இனிமே முடியாது, ஆதி மூலமே, இந்த உலகத்துக்கெல்லாம் காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஆதி மூலமேன்னு ஒரு குரல் கொடுக்கறது. அது குரல் கொடுத்ததுமே அங்கே அவர் சொக்கட்டா நாடின்னு இருக்கார், ருக்மிணியோட அடிச்சு பறந்து வர்றார். வைகுண்டத்திலேருந்து மகாலட்சுமிகிட்டேருந்து அவர் அடிச்சு பறந்து, அவர் பறந்தடிச்சு வந்தார். மாலையெல்லாம் அங்கே எங்கே அலையிறது, கருடனுக்கு கூட காத்துருக்கல. உடனே வரார். அந்த ஆதி மூலமே என்கிற குரலுக்கு என் என்றான் எங்கள் இறைவன், அதுதான் அதனுடைய கடைசி லைன். அது மாதிரி அவர் அதை காப்பாத்துறார். அப்போ அதுக்கு அந்த எண்ணம், அந்த விஸ்டம், அத்தனை காலம் போராடி பார்த்து அதனால் முடியலை என்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் இட் விஸ்டம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் திருப்பி சொல்கிறார். நீ சின்ன வயசில் உடம்புல எல்லா தைரியமும் இருக்கும், எல்லா விதமான ஒரு என்ன வேணால் செய்துடலாம், உலகத்தையே நான் அதை புரட்டி போட்டுடுவேன் அப்படின்னுலாம் சொல்லலாம். பட் போக போக உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உன்னை பதம் பண்ணும். அப்படி பதப்படுத்தப்பட்ட உடனே உனக்கு தானாகவே விஸ்டம் இது ஒன்றும் நான் செய்யலை, எனக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்தனாக என்னை இயக்கின்னு இருக்கான், அவனை நம்ம நினைக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது உனக்கு தானாகவே இந்த அர்த்த காமத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ நீ பகவானை பஜ கோவிந்தம் பகவானை நினைப்பேன். அதுதான் கஜேந்திர மோட்சத்தினுடைய விசேஷம். அடுத்ததாக தினமபி ரஜினி சாயம் பிராதக சிசிர வசந்தோ புனராயாதக கால கிரீடதி கச்சத் ஆயு ததபி முஞ்சத் யாசா வாயு பஜகோவிந்தம். உனக்கு தெரியுமா, உனக்கு தினசரி காலையில் சூரியன் உதிக்கிறான், மத்தியானம் உச்சி வெயில், அப்புறம் சாயங்காலம் அது மறைஞ்சு போயிடுறான், அப்புறம் சந்திரன் உதிக்கிறது, திருப்பி மறுநாள் வருது. இதே மாதிரி நாட்கள் போய்கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமா, சிசிர ரிது என்கிற பனிக்காலம், வசந்த காலம், ஹேமந்த ருது, எல்லாமே ருத்துக்கள் மாற்றி 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 புனராயாதக வந்துட்டு போயிட்டு, எப்படி நீ பிறந்து மரணம் அடைகிறாயோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பிறந்து மரணம் அடைகிறது. ஒன்றை புரிஞ்சுக்கோ, காலம் உன்னோட விளையாடி கொண்டிருக்கு. அது எப்போ வேணா உன்னை ஒவ்வொரு நாளும் போக போக ஒரு நாளன்று போனால் வயதொன்று போகும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வயசில் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இதை நீ புரிஞ்சுக்கோ. கடைசி நிமிஷத்தில் போய் சுவாமியை நினைக்கணும்னா அப்போ நினைக்க கூட உனக்கு அதுக்கான ஒரு டியூனிங் உனக்கு இருக்காது. நீ இப்போதே உன்னை தயார்படுத்திக்கொள். உனக்கு தெரியாமல் ஆயுள் போயின்னு இருக்கு, எந்த நிமிஷமும் எதுவும் நடக்கலாம், பிடரியில் யமன் நிற்கிறான், கையை வச்சுன்னு இருக்காங்கிறத நினைவு பண்ணிட்டு நீ இதில் இருந்தெல்லாம் விலகி, இந்த ஆசைகளில் இருந்தெல்லாம் உன்னை விலக்கிக்கொள் அப்படிங்கிறது இந்த 12வது 13வதுன்னு வரும் இதில். பட் 12ன்னு அவர் கணக்கு போட்டிருக்கார், அதுதான் அப்படி சொல்கிறது. அதாவது இப்போ சொல்கிறேன், நம்ம இது எல்லாமே இந்த 12 ஸ்லோகங்கள் ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. மோகமுத்கரத்தினுடைய ஒரு பாட்டு இது. இதனுடைய இன்னொரு பாட்டு அடுத்தது அவருடைய சீடர்கள் கண்டினியூ பண்ணுறார். எப்படி சௌந்தரிய லகரியில் ஒரு பாட்டு பரமேஸ்வரனும் மற்றது ஆதிசங்கரரும் இயற்றியதோ அதே மாதிரி இந்த 12ன்னு அவர் ஏன் கணக்கு போடுறாருன்னா, முதல்ல உள்ள பஜகோவிந்தத்தை அவர் எடுத்துக்கல, அவர் அந்த உபதேசங்களை மாத்திரம்தான் அவர் கணக்கில் எடுத்துட்டு இருக்கார். அதனால 12 ஸ்லோகங்கள். அது அடுத்தது அது சற்பட பஞ்சரின்னு வரும், பஞ்சரிக்கான்னு வரும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இது எல்லாத்துலேயுமே அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார். 4 ஆசிரமங்கள், வர்ணாசிரமங்கள் 4 என்னெல்லாம், பிரம்மச்சரியம்,
கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் 4 சொல்லியிருக்கு. 4 சதுர்வித புருஷார்த்தங்கள் 4 என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால் அர்த்தம், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இந்த 4. ஸோ இது எப்படி அவர் பிரித்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால், பிரம்மச்சரியங்கிறது, நான் சொல்கிற பிரம்மச்சரியங்கிறது இன்னைக்குள்ளது இல்லை. குருகுல வாசம் பண்ணி குழந்தைகள் 12 வருஷ காலம் வேத அத்தியாயனம் பண்ணி அதன் பிறகு அவள் வெளியில் வரா இல்லையா, அந்த பிரம்மச்சரியம் இப்போவும் அது இருக்குது. ஆனால் இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ங்கிறதுனால அதை இதில் கொண்டு இது நடக்காது, உடனே இந்த குழந்தைகள் என்ன சொல்லலாம், இதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராதுன்னு சொல்லுவாள். அதனால் நம்ம அதிலிருந்து தான் எடுத்துக்கணும். தர்ம, அர்த்த, காம, மோட்சங்களில் இந்த முதல் ஆசிரமம் இருக்கு இல்லையா, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் த பாய் ஹேஸ் நோ ரைட் டு ஏர்ன் மணி. அவன் தினசரி பவதி பிட்சாந்தேகின்னு பிட்சை எடுத்துன்னு குருகிட்ட கொடுத்துட்டு அவன் அதிலிருந்து அம்மா சமைச்ச அந்த குரு மாதா சமைச்சு போட்டதை வச்சு அவன் வாழணும். அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ரைட் கிடையாது. நிறைய காரியங்கள் அவன் செய்யக்கூடாது. அதனால தான் சொன்னேன், இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அதனால விட்டுடுவோம். அது பிரம்மச்சரியங்கிறதுக்கு நான் சொல்கிறது சாஸ்திர சம்பந்தமானது. இதுக்கப்புறம் சமாவர்த்தனங்கள் முடிச்சுண்டு அவன் கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறான். கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் வானப்பிரஸ்தம் இஸ் நாட் அலவுடு அன்லஸ் ஃபார் சன்னியாசிஸ். நேரடியாக அந்த மாதிரியான லைஃபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சனகாதி முனிவர்கள்லாம் போனா இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் யூ கான் டூ எனிதிங். அது வேறு விதமான, அவர்களுடைய உடல் வேறு விதமானது, உடல் வாகே வேறு. நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு தான் இது சொல்லியிருக்கு. இந்த 2வது அர்த்தம் என்பதை அவன் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி எப்போ வரும்னா கிரகஸ்தாசிரமத்தில் தான் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அவனை அக்னி சந்தானம் பண்ண முடியும். தர்ம பத்தினி வந்தப்படிதான் அக்னி உபாசனை முதலாளன் பண்ணி அவன் தன்னுடைய குடும்பம்னு விடுறது இல்லையா, இட்ஸ் அ ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு வேணுங்கிறது அவன் ஏர்ன் பண்ணி ஆரம்பம். அப்போ ஏர்ன் பண்ணுறதுக்கு அவன் ஏதோ ஒரு பிரவൃத்தியில் தன்னை ஈடுபடுத்திக்க வேண்டியிருக்கு. வசிஷ்டர் அவர் அவ்வளோ பெரிய மகாத்மா, அவர் பிரம்மாவனுடைய பிள்ளை. அவர் தசரதன் அந்த இக்ஷ்வாகு காலத்திலேருந்து அவளுக்கு அவர் வீட்டு புரோகிதராக இருந்திருக்கார். புல்லுக்கட்டை தூக்கிட்டு அவளுக்கு வேலை பார்த்துருக்கார் அவர். அப்படின்னு சொன்னால் அது அவர் விரும்பி ஏற்றுண்டது. அவர் விஷயத்தில் அவர் விரும்பி ஏற்றுனது. ஏன்னா பின்னாடி ராமர் வரப்போகிறார், பரமாத்மா வரப்போகிறாருங்கிறதுனால அவர் ஏற்றுனது. அது மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு பிரவൃத்தியில் தன்னை ஈடுபடுத்திக்கலாம், இல்லை ஆசிரமம் அமைத்து அந்த மாதிரி எப்படியோ அது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் தங்களுக்கு ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ரைட் இருந்தது. என்னத்தினால ஏர்ன் பண்ணிக்கணும்னா 2 விஷயம். ஒன்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது, 2வதாக தானம் பண்ணுறதுக்கு. வரக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடணும். அதிதி சர்க்காரம் ரொம்ப முக்கியம். அல்லது சன்னியாசிகள் போனால் அவளுக்கு சாப்பாடு போடணும். சன்னியாசிகளும் ஏர்ன் பண்ண முடியாது, அவளுக்கும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். ஸோ இந்த 2 பேருக்கும் உள்ள சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறது கிரகஸ்தனுக்கெல்லாம். அதனால அவன் அர்த்தத்தில் அவன் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். கல்யாணமாகி இருக்கிறதுனால காமமும் அங்கே இருக்கும். ஸோ ஒரு குடும்பம்னு இருக்கிறதுனால அந்த அர்த்த காம விஷயங்களில் அவனுடைய சிந்தனை மேலாக போகும், அதிகமாக போகும் இல்லையா. இப்போ மிச்சம் 2 இருக்கு, தர்மம் அண்ட் மோட்சம். இதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னால், இந்த பிரம்மச்சரியம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரா இல்லையா, அவளுக்கு தே வில் பி இந்த குரூப், அந்த லைன்லேயே அவள் வந்துட்டுருப்பாள். அவள் முதல்ல இருந்தே ஒரு டிசிப்ளின்டு லிவிங் அவளுக்கு இருக்கும். அதனால அவள் தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணுங்கிறது தெரிஞ்சுண்டு அதுபடி அவள் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுவா. வரக்கூடிய மனைவிகளும் அதற்கு தகுந்தாற்போல் அவளுக்கு செய்வாள். ஸோ தர்ம பத்தினியாக இருந்து அவளுக்கு கூடவே நடந்து செல்வார்கள் அவளுடைய வாழ்க்கை பயணத்தில். இப்படி இந்த கிரகஸ்தாசிரமம் ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் போய் அவளுடைய குழந்தைகள் எல்லாம் அவள் செட்டில் பண்ணிடுறாள். இப்போவும் இந்த செட்டில் பண்ணுறதெல்லாம் நடக்கிறது. நமக்கு ஒரு 50-55 வயசு ஆகிறது, குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி எல்லாம் ஆகிடுறது. இப்போவும் அது நடக்கிறது. ஆனால் அது வேறு விதமான இதை அது கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்தில் அடிபட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது இல்லை இது இல்லை, அப்புறம் ஒரு தர்பை சேகரிக்கிறதுக்கு போகிறது, ஆச்சாரமான வாழ்க்கை முறை, டிசிப்ளின், இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இல்லையா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர 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 இது இவ்வளவு தானே போகிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்தத்துக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள முடியும். அதுதான் தசரதனும் விரும்பினாங்க. தலையில் ஒரே ஒரு நரமுடியை பார்த்த உடனே சரி அடுத்தாப்புல இவனுக்கு பட்டம் அவனை செட்டில் பண்ணிவிட்டு நம்ம வானப்பிரஸ்தம் போயிடணும்.
வானப்பிரஸ்தம் ஏன் போவான்னு சொன்னால் அதில் இவா ரெண்டு சங்கம் தியக்துவா, ஏற்கனவே சொல்கிறேன் நான், நிசங்கத்துவம். அவள் அங்கேருந்து வெளியில் வந்து விடணும். அவள் திருப்பி ஒரு ஓல்டேஜ் ஹோம்லலாம் போய் இருக்கக்கூடாது, இல்லை ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் போய் இருக்கக்கூடாது. அவளுடைய வாழ்க்கை எப்படின்னா இவாளுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா எங்கே இருக்காங்கிறதே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாண்டரிங் மாங்ஸ் இருப்பாள், அங்கே இங்கே போயிட்டு வருவா இல்லையா. இவா வந்து அவளுக்கு சொல்லுவாள் அவங்க அப்பா அங்கே இருக்கார், அப்பா அம்மா சௌக்கியமாக இருக்கா, இல்லை அவள் வந்து ஏதோ ஒன்று அவள் வந்து சொல்லுவாள். பிள்ளைங்களுக்கு அதனால் அப்பா இருக்கார் இல்லைங்கிறது தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. அப்படியே இல்லைன்னாலும் அவள் ஏதோ ஒரு விதத்தை தெரிஞ்சுக்குவாள். ஸோ ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் இருந்து அமைதியாக கணவனும் மனைவியும் இருந்த பின்னர் சந்நியாச ஆசிரமம் எடுத்துக்கலாம். இல்லை திருதராஷ்டிரனுக்கு வந்தது போல் 5 நாளில் மேலுலகம் செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கலாம். அதனால் இந்த மோட்சத்துக்கு இந்த 3ம் நம்மளை தயார் பண்ணணும். ஏன்னா இறை சிந்தனை முதல்ல இருந்தே இருந்துருக்கணும். இதைத்தான் வந்து சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்கிறது. இதைத்தான் சங்கம் வேண்டாம், நிசங்கமாக இருங்கோ, நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வழிகாட்டுறது எதுக்குன்னு சொன்னால், இந்த அர்த்த காமத்திலிருந்து இந்த முதல் 2 இருக்கு இல்லையா, தர்மத்தையும் சந்நியாசத்தையும் தர்மத்தையும் மோட்சத்தையும் விட்டுட்டு இந்த நடுவில் உள்ள 2க்கு மாத்திரம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னால் இவர் இப்படி சொல்கிற எல்லா கஷ்டங்களும் நமக்கு வரும். ஸோ இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னால் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்க பகவானுடைய நாமங்களை ஜெபிக்கணும், பகவானுடைய சத்சங்கத்தில் நம்ம இருக்கணும். நல்லதை மட்டுமே சொல்லக்கூடியவர்கள், நல்லதை மட்டுமே நமக்கு உபதேசம் பண்ணக்கூடியவர்கள், இவாளோட நம்மை நாமே இணைச்சிக்கணும். அவளோட காலக்ஷேபங்கள் கேட்கறது, நல்ல பஜனை இதிலெல்லாம் கூட்டத்தில் நாம சங்கீர்த்தனம் இதிலெல்லாம் இருந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம இதிலிருந்து விடுபட முடியும் என்று இந்த 12 ஸ்லோகங்கள். அடுத்தாப்புல அவரே சொல்கிறார், துவாதச மஞ்சரிகா அசேஷ கதிதோ வையாகரணஸ்யைஷ உபதேசோ பூத் வித்யா நிபுணைகி ஸ்ரீமத் சங்கர பகவத் சரணைகி. நான் இந்த ஸ்ரீ பகவத் பாதராகிய நான் அப்படின்னு சொல்லிக்கல, பகவத் பாதர் வையாகரண நிபுணர் அப்படின்னு சொன்னால் எல்லாம் அறிந்தவராகிய அவர், அசேஷ அனைத்து அறிந்த பகவத் அனைத்தையும் அறிந்த எல்லாவற்றையும் அறிந்து கொண்ட பகவத் பாதர், எல்லாவற்றையும் உணர்ந்து உலகத்தை உணர்ந்து கொண்ட பகவத் பாதர் இந்த 12 செய்யுட்கள் அடங்கிய தொகுப்பை உங்களுக்காக தந்திருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த 12 மோக முத்கரத்தை அவர் முதல் பாட்டை அவர் நிறுத்திக்கிறார். ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகுது, சற்பட பஞ்சரிகாங்கிற பேரில் கண்டினியூ ஆகும். எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, இவர் தனியாக போல, நான் சொன்னேன் இல்லையா, காசியில் இவர் போகிறது தனியாக போல, இவர் கூட இவருடைய சீடர்கள் எல்லாம் போயிட்டு ஒரு 10-20 பேர் இருப்பார். இந்த 20 பேரை இவர் நிறுத்தின உடனே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஸ்லோகம் இது சம்பந்தமாக, அதாவது இவர் சொல்லியிருக்கிறதையே அவள் வந்து கொஞ்சம் கூட விஷதமாக இருக்கும். ஆனால் அந்த சேம் சைலி, இதே மீட்டரில் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாள். பத்மபாதர், அஸ்தாமலகர், தோடகாச்சாரியார், அப்புறம் வந்து சுரேஸ்வராச்சாரியார், எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் அதில் இருக்கும். இதில் தான் நம்ம ஆஃப்ட் ஹர்டுங்கிற அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, புனரபி ஜனனம் புனரபி மரணம், இதெல்லாம் இதில் தான் வரும். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து மோகம் உத்கரம்னு பேர் இருக்குது. முதல் 12 ஆதிசங்கரால் நமக்கு தொகுத்தளிக்கப்பட்டது. எப்படி வந்து பக்தி ஒன்று தான் நமக்கு. இந்த கையை 2 கை கொடுத்துக்கார் ஆண்டவன். ஆனால் நீ என்ன பண்ணுற, 2 கையையும் இந்த உலகத்திலேயே நீ வச்சுருக்க. ஆற்றுல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் வச்சுக்காதே, ஆற்றுல மட்டுமே 2 காலையும் வச்சுக்க முடியுமா பாரு. அப்படி வச்சுக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், இறைவனுடைய பாதார விந்தங்களில் கம்ப்ளீட்டாக சரணடையணும். டோட்டல் சரண். இந்த டோட்டல் சரண் அடையிறதுக்கு தான் திரௌபதி ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு ஆனையுடைய கஜேந்திர மோட்சம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி திரௌபதி 5 கணவர்கள், மகாவீரர்கள். அந்த சபையில் யாரெல்லாம் இருக்கா, மகா பெரியவார்கள்லாம் இருக்கா, துரோணர், ஆச்சாரியர், விதுரர், பீஷ்ம பிதாமகர், இத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் கூட அவளுக்கு உதவ வரலை. எல்லாரும் தலையை குனிந்து, யுயுத்சு, விகர்ணன், அந்த 2 பேர் தான் இவளுடைய சைடு பேசக்கூடியவா.
யாருமே அவளுடைய உதவி கேட்ட கேள்விக்கு கூட அவளுக்கு பதில் வரல. அவளுக்கு அந்த நிலைமை வந்த உடனே இவன் இழுக்க 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 புடவை அவரை ஆரம்பிக்கிற உடனே அவன் என்ன பண்ணுறா, புடவையை இப்படி பிடிச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த கையை விட்டுட்டு மேலே பார்த்து தூக்கிடுறா. ஹிருதய கமல வாசான்னு ஒரு கத்துறான். ஹிருதய கமலத்திலேயே எப்போதும் இருக்கக்கூடியவர் துவாரகா வாசன். அவர் வதறார் உதவி. உடுக்கை இழந்தவன் கை போல வாங்கே இடுக்கண் களைவதான் நட்புன்னு சொல்லுவார் திருக்குறள்ல திருவள்ளுவர். இது எதை குறிக்கும்னு சொன்னால், அதாவது உன்னுடைய புடவை கட்டின்னு இருக்கோம், புடவை உடுத்தின்னு இருக்கோம். இப்போ புடவை வந்து லேசாக விலகினோடனே உடனே இந்த கை என்ன செய்யுது, உடனே போய் அதை சரி பண்ணிக்கும், தன்னறியாமல் சரி பண்ணிக்கும். இது வந்து இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் ஆகும். நம்ம வேணும்னு ஒன்றும் பண்ணுறதில்லை. அதே மாதிரி வேஷ்டி கட்டிக்கும் போது வேஷ்டி லூஸ் ஆகும். உடனே கை வந்து அதை இறுக்கிக்கிறது, பிடிச்சிக்கிறது இல்லையா. உடுக்கை என்பது வேஷ்டி அல்லது புடவை வச்சுக்கோங்க. அதை கை அதை இழந்த உடனே உன்னுடைய கை உனக்கு உதவுறது இல்லையா. அது மாதிரி உனக்கு ஒரு துன்பம் வரும்போது ஓடி வந்து உதவுறான் பாரு, இடுக்கண் களைவதாம் நட்பு. அவன் தான் நண்பன். அதை விட்டுட்டு இவர் முதல்ல சொன்ன மாதிரி ஓடி போயிடுவா. உன்கிட்ட வசதிகள் இருக்கும்போது கூட இருந்து வசதிகள் போனதுமே ஓடி போயிடுவன் நண்பன் இல்லை. உன்னோடு எப்போதும் இருந்து உனக்கு துணையாகவே, உனக்கு தெரியாமலே உனக்கு துணையாக இருந்து எப்போதும் நீ எப்போதெல்லாம் கஷ்டப்படுறியோ அப்பெல்லாம் நான் இருக்கேன்னு வந்து உதவுறானே, அவன்தான் நண்பன், அவன்தான் பகவான் கோவிந்தன். அதுதான் எனக்கு எப்போதுமே இந்த உடுக்கை இழந்தவன் கேட்கும்போதெல்லாம் எனக்கு திரௌபதி நினைவு வரும். என்ன சொன்னால், அவளுடைய ஆடை அந்த நிமிஷத்தில் மாத்திரம் அவர் உதவலைன்னு சொன்னால் நினச்சி பாருங்க. அந்த நட்பு, அந்த சகின்னு கூடுவார், அந்த நட்பு ஏன் வருகிறதுன்னு சொன்னால், இவள் உள்ளத்துக்குள்ளே வச்சிருந்த அந்த பக்தி, இறைவனிடம் கோவிந்தன் கிட்ட அவள் வச்சிருந்த பக்தி. கோவிந்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கோன்னு சொன்னால் 3 அர்த்தம் இருக்கு. பூமி, பசு, இந்திரியங்கள், இந்த 3க்கும் கோதான். விந்தன் சொன்னால் இதற்கு ரட்சகன், இதற்கு காவலனாக இருக்கக்கூடியவன். இந்த 3ஐயுமே அவன் தான் காக்கிறான். ஸோ இதைத்தான் இந்த ஸ்லோகம் பூராவும், இந்த 12 ஸ்லோகங்கள்லையும் அவர் அதைத்தான் சொல்லியிருக்கார். அதாவது நீ இதெல்லாம் விட்டுடு, இதெல்லாம் உனக்கு ஒன்றும் வரப்போறதில்லை. நான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக சொல்கிறாப்புல இருக்கும், நான் கொஞ்சம் கடுமையாகவே பேசுகிறேன், பளிர்னு அடிக்கிறவர்கள தான் பேசுகிறேன். ஆனால் எந்த தாயுமே தன்னுடைய குழந்தை திருப்பி தப்பு பண்ணி மாட்டிக்கிறது அப்படிங்கும்போது எத்தனை தரம் சொல்கிறது அப்படின்னு சில சமயம் கையை கூட ஓங்கிடுவான். இங்கே போகாதே, தண்ணியில் நனையாதேன்னு எத்தனை தரம் சொல்கிறது, உனக்கு ஆஸ்மா வந்துடும் சொல்கிறேனே, ஐஸ்கிரீம் சாப்பிடாதே சொல்கிறது எத்தனை தரம் சொல்கிறா இல்லையா. அதே தான் இங்கே இவர் பண்ணியிருக்கார். ஒன்லி இன் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ங்கிறத சொல்லி அடுத்த வாரம் வந்து நம்ம இந்த இதனுடைய சற்பட பஞ்சரிக்கா சொன்னேன் இல்லையா, அதனுடைய அடுத்த பார்ட்டு, அதாவது